சென்னை சத்தியமூர்த்தி பவனில் புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் ஆகியோர் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். செம்பருத்தி, இந்த ஆலோசனையில் என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்து பேசப்பட இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாவட்ட தலைவர்கள் மற்றும் தமிழ்நாடு பாராளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர்களுடனான புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் தமிழக மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் ஆகியோர் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் என்பது புதிதாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளதால் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் பொறுப்பாளர்களுடனும் தமிழகம் முழுவதும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய 39 பொறுப்பாளர்களுடனும் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தேர்தல் நெருங்கும் சூழலில் தான் மேற்கொண்டுள்ள பணிகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்படுவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. நாடாளுமன்ற தேர்தல் குறித்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் மாவட்ட தலைவர்களிடம் கருத்து கேட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் குறித்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் மாவட்ட தலைவர்களிடம் ஒவ்வொருவரிடமும் கருத்துக்களை கேட்டிருக்கிறார். அதன்படி இந்த கூட்டத்தில் தமிழக காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பெருந்தகையில் அவர்களிடையே உரையாடும் பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியில் அறிவிக்கக்கூடிய வேட்பாளர்களினுடைய வெற்றிக்காக எந்த கருத்து வேறுபாடுகளையும் கடந்து பாடுபட வேண்டும் என்பதற்காகவும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களினுடைய வெற்றிக்காகவும் அனைத்து மாவட்டத்தினுடைய தலைவர்களும் பாடுபட வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அதிமுக பாஜக வேட்பாளர்களுடைய டெபாசிட் இழக்கும் வகையில் அனைத்து தேர்தலினுடைய பணிகளிலும் அனைவரும் மாவட்ட தலைவர்கள் ஈடுபட வேண்டும் எனவும் கட்சியினுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை என்னிடம் எப்போது வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம் எனவும் கூட்டத்தின் வாயிலாக ஆலோசனை கூட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் 70 பேர் மற்றும் 39 பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர்களிடமும் தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. முழுக்க இந்த கூட்டம் என்பது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எப்படி கையாள்வது, பொறுப்பாளர்கள் அவர்களுடைய பணிகளை எந்த அளவிற்கு செழுமையாக செய்து வருகிறார்களா, இன்னும் என்ன மாதிரியான பணிகள் இருக்கிறது, இன்னும் கூட்டணி கட்சிகளிடையே அனைத்து தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டதற்கு பிறகாக பணிகளை துவங்குவதற்கு முன்னதாகவே இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட இந்த 40 தொகுதிகளிலும் வெற்றியை பெறுவதற்காக கூட்டணி கட்சிகளோடு இணைந்து பாடுபட வேண்டும் எனவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி செம்பருத்தி.